بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத் என்ற பிரதான தலைப்பிலே ஜகாத் யாருக்கு ஆகுமாகாது, அனுமதிக்கப்படவில்லை என்ற துணை பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை தொடராக நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று 6வது ஹதீஸுக்கான விளக்கத்தை ஆரம்பமாக படித்துக் கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. وعن عائشة رضي الله عنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم يقبل الهدية ويثيب عليها. رواه البخاري. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹதியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு கைமாறும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜகாத் ஹராமாக்கப்பட்டிருந்தது, அதை பெற முடியாது. ஆனால் அவர்கள் அன்பளிப்புகளாக வருகின்றவற்றை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு கைமாறு செய்திருக்கிறார்கள். அதாவது அதே போல ஒன்றை அந்த அன்பளிப்புகளை தந்தவர்களுக்கு கொடுப்பார்கள், துஆ செய்வார்கள். அது உடனடியாக கொடுக்க முடியும். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அவருக்கு கைமாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதிலே இது ஒரு செயல் ரீதியான சுன்னா. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரினுடைய செயலை பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி நடந்து கொண்டார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய செயலும் எங்களுக்கு முன்மாதிரி. எனவே எங்களுக்கு யாராவது அன்பளிப்புகள் தந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிரதி உபகாரமாக கைமாறாக ஏதாவது நாங்கள் செய்வது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. அதற்காக நாங்கள் கடன்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை வருத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இது செயல் சார்ந்த சுன்னாவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் நீங்கள் கைமாறு கட்டாயம் செய்யுங்கள் என்றால் அதை கொஞ்சம் நாங்க என்ன செய்வோம், கொஞ்சம் சிந்திப்போம். ஆனா இது செயல் தான். ரசூலுல்லாஹ் இப்படி செய்யக்கூடியவர்களா இருந்தார்கள். ஆகவே எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால், வசதி வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் அவ்வாறு கைமாறு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சுன்னாவாக இருக்கிறது, ஒரு நல்ல பண்பா இருக்கு. அதிலே ஒன்றுதான் நாங்க அன்பளிப்புகளை தந்தவங்களுக்கு துஆ செய்யறோம், ஜஸாக்கல்லாஹு ஹைரன் என்று சொல்றோம். அது ஹதீஸிலே வந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. அவருடைய கருத்து அதுதான். அதுவும் ஒரு பிரதி உபகாரம் தான், என்ன கைமாறு தான். ஆனா அதையும் செய்து அவர் என்ன பொருளையோ பண்டத்தையோ தந்தாரோ அதே போல நாங்க அவருக்கு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது செய்வதும் சுன்னத்தாக இருக்கிறது என்ற விஷயத்தை தான் நாங்கள் இதுல படித்துக் கொள்றோம். இப்ப இதுல நாங்க ஒன்றை விளங்கி கொள்ளணும். இது பொதுவான வாழ்க்கையில, அதாவது நாங்க சாதாரணமாக மனிதர்களோடு
பழகுகின்ற பொழுது உறவுகள், அண்டையாளவர்கள், நண்பர்கள் பழகுற பொழுது இந்த அமைப்பு தான் சரி. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு தெரியும், அரச கருமங்களில் ஈடுபடுகின்றவர்கள், அரச காரியங்கள் ஈடுபடுகின்றவர்கள், அவர்கள் அன்பளிப்பை பெற முடியாது. அது ஒரு லஞ்சமாக அமைந்துவிடும். அதற்கான ஹதீஸ்கள் எல்லாம் இருக்குது. ஆனா நான் பொதுவாக இது சமூக வாழ்க்கையிலே நாங்கள் அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும், அதுக்கு கைமாறும் செய்ய முடியும். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لو دعيت إلى قراء لأجبت ولو أهدي إلي ذراع لقبلت رواه البخاري. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அந்த கூறினார்கள் வந்தா அந்த ஏற்கனவே சொன்னது செயல் சார்ந்த சுன்னத், இது சொல் சார்ந்த சுன்னத். அப்ப அதை விட இதுக்கு வெயிட் கூட, ஒரு பாரம் கூட. அவங்க என்ன சொல்றாங்கன்னால், ஆட்டினுடைய முன்னங்கால் சமைக்கப்பட்டு எனக்கு நான் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அதற்கு விடையளிப்பேன். அவ்வாறே ஆட்டினுடைய தொடை பகுதி எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டால் அதையும் ஏற்றுக்கொள்வேன். இந்த ஹதீஸும் சஹீல் புகாரில பதிவானது. அதாவது இங்க என்னண்டா, ரசூலுல்லாஹ் அன்பளிப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஜகாத்தை அவங்க எடுக்க மாட்டாங்க, அது தவிர உள்ளதை ஏற்றுக்கொள்வாங்க. நாங்க சென்ற வாரத்துக்கு முதல் வாரம் இருந்த ஹதீஸ் உலக வகுப்பிலேயே படிச்சோம். ரசூல்லா கிட்ட ஏதாவது வந்தா இது சதக்காவா, அதாவது இது சகாத்தா ஹதியாவான்னு கேட்டு வேறு பிரிச்சு விளங்கிட்டு தான் எடுப்பாங்க. ஹதியா இருந்தா மட்டும் எடுப்பாங்க, சகாத்தா இதை எடுக்க மாட்டாங்க. அப்ப இதுல முதலாவது நாங்க பார்க்கிறோம், அதாவது விருந்து அழைப்பு. யாராவது விருந்துக்கு அழைச்சால் நான் அந்த அழைப்புக்கு விடை கொடுப்பேன் என்று சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம் எப்படின்னா, ஆட்டிட முன்னங்கால், அதாவது அரபிகள் அத பெருமதியா நினைக்கிறீர்கள், அந்த ஆட்டிட முன்னங்கால் சரி. ஆனா ஒருவர் அதை சமைச்சு வச்சு கொண்டு, யார சொல்லலாம் எங்கட வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு விருந்து வச்சுக்கிறேன் என்று கூப்பிட்டா கூட நான் அதுக்கு விடை அளிப்பேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸுக்கு அறிஞர்கள் சொல்ற விளக்கம் என்னன்னா, உண்மையிலே விருந்துக்கு யாராவது அழைச்சால் அதுக்கு விடையளிக்கிறது கட்டாயம். சரி, வலிமா விருந்து நாங்க சொல்றோம் தானே, அதை பத்தி ஹதீஸ்கள்லாம் பார்க்கிற நேரம் அதுக்கு நாங்க விடையளிப்போம். எங்களுக்கு கஷ்டங்கள், சிரமங்கள், போக முடியாத நிலைமைகள் வரலாம் மனுஷன் வகையில். அதுக்கு நாங்க அவங்ககிட்ட சொல்லிடுவோம், இதுக்கு தான் இன்னைக்கு வரையலாது, மன்னிச்சு கொள்ளுங்க, பிறகு ஒரு நாளைக்கு நான் வாரேன். அதான் முறை. ஆகவே இங்க அது ஒரு விஷயம், கட்டாயம் விடையளிக்கும். ரெண்டாவது, இது ரசூலுல்லாஹ்வுடைய பணிவை காட்டுது என்று சொல்றாங்க இந்த ஹதீஸ். அதாவது அவர் ரசூலுல்லாஹ்வோட இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் பணக்கார ஆட்களோட விருந்துக்கு தான் போவேன், நல்ல குவாலிட்டி சாப்பாடு விருந்து வச்சா தான் போவேன், சும்மா இந்த மாதிரி ஆட்டிட முன்னங்கால்லாம் வச்சு ஆக்கி வச்சுக்கிட்டு கூப்பிட்டாலாம் போக மாட்டேன் அப்படி சொல்ல இல்லை. எனக்கு விருந்துக்குண்டு யாரு கூப்பிட்டாலும் சரி, அந்த விருந்துல எதை வச்சாலும் சரி, ஹலாலானதை அதை நான் தரம் பார்த்துக்கிட்டிக்க மாட்டேன், போவேன். இது ரசூலுல்லாஹ்வுடைய பணிவை காட்டுதுன்னு ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்றாங்க. அவங்க பெருமைக்காரர் அல்ல. சரி, அப்படி ஒரு நிலைமை இருக்குத்தானே. அதாவது சமூகத்துல ஆட்களை அவங்களோட தரம் ஸ்டேட்டஸ் பார்த்து, கிரேட் பார்த்து அதுக்கு போறது, மற்றவங்கட தட்டி கழிக்கிறது, அப்படிலாம் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னா அப்படி இல்லை. ஆட்டிட முன்னங்கால சமைச்சு வச்சு கொண்டு என்ன விருந்துக்கு வாங்க யார ரசூலுல்லாஹ்னு கூப்பிட்டா கூட நான் அதுக்கு விடையளிப்பேன். அப்படிங்குதானே. இப்போ விருந்தாளிகள் வாராங்க, நாங்க திடீர்னு வந்தா கூட
நாங்க இருக்கிறத கொடுத்து அவங்கள கௌரவிக்கிறதா முறை. சரி, அதைத்தான் அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். இதுக்குன்னு ஒரு விருந்தை கூப்பிட்டுக்கிறீங்களே, இப்படி இது ஒரு விருந்தா? அது பெருமைத்தனத்தின் அடையாளம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆட்டுடைய முன்னங்கால சமைச்சு வச்சுக்கிட்டு கூப்பிட்டாலும் நான் அதுக்கு விடையளித்தேன். ரெண்டாவது சொல்றாங்க, எனக்கு ஆட்டுட தொடை பகுதி அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் ஆட்டுட தொடை பகுதியைத்தான் விரும்பி சாப்பிடுறது. அதை யாராவது ஹதியாவாக தந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அப்ப இந்த ஹதீஸ் விளங்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது அவங்களுக்கு ஹராம். அன்பளிப்புகள் வந்தா ஏற்றுக்கொள்வாங்க. அதைத்தான் நாங்க இந்த ஹதீஸ்ல படிக்கிறோம். வஅன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே ஹதீஸையும் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லைஸல் மிஸ்கீனு அல்லதி யதூஃபு அலன் நாஸி தருத்துஹுல் லுக்மத்து வல் லுக்மத்தானி வத்தம்ரத்து வத்தம்ரத்தானி. அதாவது மனிதர்களுக்கு மத்தியிலே அலைந்து திரிந்து ஓரிரு கவலங்களை அல்லது ஓரிரு பேரித்தம்பலங்களை பெற்றுக் கொள்கின்றவன் மிஸ்கீன் அல்ல. வலக்கின்னல் மிஸ்கீன் அல்லதி லா யஜிது கினன் யுக்னீஹி. மிஸ்கீன் என்பவன் தன்னிறைவான வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளாதவன், தன்னுடைய வாழ்க்கையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்று கையில இல்லாதவன். அது ஒரு அடையாளம். மிஸ்கீன் யார்? வலா யுஃப்தலு பிஹி ஃபயுத்தஸத்தகு அலைஹி. அவருக்கு சதக்கா வழங்கப்படுவதற்காக அவர் பிறரால் அறியப்பட மாட்டார், மறைஞ்சிப்பார். மிஸ்கீன் நான் ஒரு மிஸ்கீன் காட்டிக் கொள்ள மாட்டார், தேடி போவோம். சரி, பிறரால் அறியப்படக்கூடாத அளவுக்கு மறைஞ்சு கொண்டிருப்பார். சதக்கா செய்வதற்கு பிறரால் அறியப்பட மாட்டார். வலா யகூமு ஃபயஸ்அலுன் நாஸ். எழுந்து சென்று மக்களிடம் கை நீட்டி கேட்க மாட்டார். அப்ப இந்த ஹதீஸ் முத்தஃபக்குன் அலைஹ், புகாரி முஸ்லிம்ல வந்து. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஸ்கீன் யாருன்னு சொல்றாங்க. சரி, அப்ப உங்களுக்கு தெரியும், அந்த குர்ஆன்ல ஜகாத் பெற தகுதியானவங்கள லிஸ்ட்ல முதலாவது வாரம் இவங்க தான், மிஸ்கீன் ஃபுகரா, அல் மசாக்கின் ஃபுகரா. அந்த மிஸ்கீன்டா யாரு, ஃபக்கீர்டா யாருங்கிறதுலயே பெரிய கருத்து வேறுபாடு, விளக்கங்கள்லாம் சட்டக்கலையிலே அதுக்கு பக்கமா எழுதிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அங்க என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா மிஸ்கீன் நாங்க சமூகத்துல பாக்குறது யாருண்டா அலைஞ்சு திரிகிறார்கள். இத சொல்றாங்க, ஓரிரு கவலத்துக்காக, சாப்பாட்டு கவலத்துக்காக, ஓரிரு பேச்சம்பழங்கள் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சுற்றி திரிகிறவங்க மிஸ்கீன் இல்ல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மிஸ்கீன்? ஒன்று, ஒரு அடையாளம், அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவு ஒரு செல்வ நிலையை பெற்றுக்கொள்ளாதவர், அன்றாடம் தந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மனிதர், அவர்தான் உண்மையிலே மிஸ்கீனாய் இருப்பார். இரண்டாவது, அவரு சுயமரியாதையும் கௌரவமும் உள்ளவர். நான் மிஸ்கீன் காட்டிக்கொள்ள மாட்டார், வெக்கப்படுவார், பசியோடு இருப்பார், பட்டினியோடு இருப்பார், மறைஞ்சி இருப்பார். மூன்றாவது, கை நீட்ட மாட்டார். இதான் உண்மையிலே மிஸ்கீனுக்குரிய அடையாளம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாங்க இன்றைக்கு சமூகத்துல அப்படி பலரையும் பார்க்கிறோம். மிஸ்கீன் சொல்லி அவங்க அலைஞ்சு திரிஞ்சு கை நீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற இந்த வரையறைக்கு உட்பட்ட உண்மையான மிஸ்கீன்களை நாங்க சில நேரம் புறக்கணிச்சிடுவோம். இவங்களை தான் மிஸ்கீன் நாங்க பார்த்து பழகி உண்மையான முஸ்லிம்கள் யாருன்னு தெரியாது. குர்ஆன்ல நாங்க பார்க்கலாம், சூரா அல் பக்கராவுல இந்த அல்லாஹு தஆலாவோட பாதையில செலவழிச்சா அது யாருக்கு உரியது? இப்ப நம்ம சதகா செய்யறோம் தானே, அன்பளிப்பு, அது யாருக்கு உரியதுங்கிற சொல்ற நேரம் ஃபுகராக்களுக்கு உரியதுன்னு எல்லாம் சொல்றோம். லில் ஃபுகரா. சரி, அவங்க யார்? அல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே, அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய பாதையிலே
அப்படி கட்டுண்டு இருப்பவர்கள், மார்க்கத்துக்காக உழைக்கிறதுக்காக போராடுறதுக்காக போன ஆட்கள், உழைக்க முடியாத மக்கள், உழைப்பதற்கு நேரம் காலம் இல்லை, அவங்க மார்க்கத்துக்காக உழைக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே அவங்க அப்படி சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்தாங்க. யுத்தத்துக்கு போறது வாரது வேற தொழில் பார்க்கல, அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அவங்க தான் அவங்க எப்படி பூமியிலே பயணிக்க முடியாதவர்கள். எதுக்காக? தொழில் செய்ய பயணிப்பதற்கு அவங்களுக்கு டைம் இல்லை, மார்க்கத்துக்காக உழைச்ச மனிதர்கள். ஆனா அவங்க கை நிட்டவும் மாட்டாங்க, உழைக்க போறதுக்கு டைமும் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜாஹிலு அக்னியா மின தஅஃபுஃப், அவங்க கை நீட்டாம கற்பொழுக்கம் பேணுவதன் காரணமாக அறியாதவன் அவர்களை பணக்காரர்கள் என்று நினைக்கிறான். கை நீட்டி போறையில தானே இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், கை நீட்ட மாட்டாங்க, நல்ல வசதியோடு இருக்கிறாங்க போலன்னு நினைப்பான். ஆனா அவங்க தான் உண்மையான மிஸ்கின். அவங்க ஏன் கை நீட்ட இல்லைண்டா வெக்கப்பட்டு கௌரவம். ஆனா பாக்குற இந்த வெளிப்பார்வைக்கு மிஸ்கீனை பத்தி சரியா தெரியாதவன் நினைப்பான் அவங்கெல்லாம் என்னது பணக்கார ஆள்க போல நினைப்பான்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க தாரிஃபும் விஷயமாகும். நபியே, அவங்களோட முக அடையாளங்களை கொண்டு நீங்க அறிஞ்சு கொள்வீங்க அவங்க மிஸ்கின்கள். நீங்க அவங்கள பார்த்த விலங்கு உண்மையான ஆளுக்கு அவங்க தான். லா யஸ்அலுன் நாஸ இல்ஹாஃபா, மனிதர்களிடம் வற்புறுத்தி கையேந்தி கேட்க மாட்டாங்க. சரி, இது சூரத்துல் பக்கரா 273 வசனத்துல வருவது. ஆகவே இதுதான் இதுக்குரிய விளக்கம். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த ஹதீஸ் பாடத்தின் 2வது பகுதியை அடுத்த வாரம் படிப்போம். அல் ஃபஸ்லு 2வது பகுதி அடுத்த வாரம் நாங்க ஆரம்பிப்போம். ஆகவே நாங்க விளங்கி கொள்ளணும், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கப்படுவது, சதகாக்கள் அன்பளிப்புக்கள் கொடுக்கப்படுவது, அதை பெறுவதற்கு நான் தகுதியானவனா என்று நாங்க யோசிக்கணும் இந்த காலத்துல. சரி, இப்ப நிவாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது அரசாங்க மட்டத்துல. சரியா? அரசாங்கம் அந்த நிபந்தனைகள்லாம் போட்டிக்குது. அந்த நிபந்தனைக்கு நான் உரித்தானவனா இது பார்க்கணும். நான் உண்மையிலே குர்ஆன் சுன்னாவின் வெளிச்சத்தில் ஒரு மிஸ்கின் தானா? நான் இந்த ஹக்கை பெறுவதற்கு உரித்துள்ளவனா, தகுதியானவனா? அப்படி இல்லை என்று சொல்லி நான் ஏதோ சாட்டு போக்கு சொல்லி காரணங்கள் நான் காட்டி எடுக்கிறேன் என்று சொன்னா, அது யார்த எடுக்கிறேன்டா, இந்த மாதிரி உண்மையான ஏழைகள் இருக்கிறாங்க. சரி, அவங்களோட ஹக்குல நான் கை வைக்கிறேன், அவங்களுக்கு போக வேண்டியதை நான் எடுக்கிறேன். அவங்க மக்கள் வரமாட்டாங்க, இதெல்லாம் என்னதுக்கப்பா, அங்க போய் நிக்கலுமா, அவ்வளவு கூட நிக்கல, வானா அல்லாஹ் தாலா காரான் தானே, ஏதோ சமாளிச்சுக்கிட்டு போறோம்னு வெக்கப்பட்டிப்பான். ஆனா உண்மையில கஷ்டப்படுறாங்க. அவன் நாங்களும் யோசிக்கணும், இந்த ஆட்களை இனம் காணும். நாங்க நிறைய சதக்கா செய்யறோம், செய்யாம இல்லை, வஃபாத்தானவங்களோட பேர்ல செய்யறோம். அது செய்யற நேரம் எங்கட மஹல்லாவுல யார் உண்மையான ஏழைகள் இனம் காணும், இனம் கண்டு அவங்களுக்கு தான் அது போய் சேரும். உண்மையிலே அடுத்தடுத்த ஹதீஸ்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் படிப்போம். ஒரு கையேந்துறதுக்கு யார் தகுதி யார் தகுதி இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பிச்சை எடுக்கிற யாசகம் ஒரு தொழிலா மாறிச்சு. யாசகம் ஒரு தொழில், அது தொழில் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாசிக்கிறது பிச்சை எடுக்க தொழில் இல்லை, அது தற்காலிகமான ஒரு ஏற்பாடு. யாசிக்கிறது கை நீட்டுறது தற்காலிகம். நிலவை சீரான உடனே அவர் கை நீட்ட கூடாது, பிச்சை எடுக்க கூடாதுங்கிறது தான் ஹதீஸ்ல எல்லாம் வருது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் அதை படிப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.